நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பல தடைகள், பல அவமானங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு முக்கியமான நிகழ்வு தான் ஜாலியன் வாலாபாக். 1919 சிட்டி ரவுலட் அப்படின்றவரு முறையான விசாரணை கூட இல்லாம யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணுங்க, சுட்டுக் கொள்ளுங்க, ஏன் தூக்குல கூட போடுங்கன்னு சொல்றாரு. அந்த சட்டத்துக்கு அவரோட பெயரான ரவுலட் அப்படின்ற பெயரையும் வைக்கிறாங்க. அதுதான் ரவுலட் சட்டம். அந்த சட்டத்தை எதிர்த்து 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துல 2000க்கும் அதிகமான மக்கள் கூடி அமைதி போராட்டம் பண்றாங்க. அந்த இடத்துக்கு சடனா உள்ள நுழையிறாரு அப்போதைய ராணுவ கமாண்டரான ரெஜினால்ட் டயர். கூடியிருந்த மக்களை பார்த்து ஒண்ணுமே கேட்காம, ஏன் வார்னிங் கூட கொடுக்காம ஃபயர் அப்படின்னு கத்துறான். அவன் கத்துனதும் சுற்றி இருந்த சிப்பாய்கள் எல்லாரும் மக்களை பார்த்து சுட தொடங்குறாங்க. அடுத்த 10 நிமிடம் தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த இடத்துல இருந்த ஒரே ஒரு கதவையும் சிப்பாய்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. என்ன செய்யறதுனே தெரியாத மக்கள் துப்பாக்கியோட தோட்டாக்களுக்கு இரையாகிறாங்க. அந்த படுகொலையில 379 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனா உண்மையிலேயே 1000க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்க கூடும். இந்த நிகழ்வு தாங்க அடுத்து வந்த நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ஜாலியன் வாலாபாக்ல தொடங்கிய நம்ம கோவம் 1947 சுதந்திரமாக முடிந்தது.